வெல் சேம் வீடியோன்றதுனால ஒரே வீடியோன்னு நெனச்சுக்காதீங்க. அன்பாக்சிங் வீடியோ போன வீடியோ மாரின்னு நெனச்சுக்காதீங்க. இது ஃபில்லர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் ஃபுட்டேஜ. ஆனா டாபிக் வந்து டோட்டலி வேற. ஓகே. லைக் நான் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸா நான் வந்து Canon யூசரு. Sonyனாலே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல. லைக் அப்படிதான் நான் வந்து என்னோட தாட்லாம் இருந்தது. லைக் வந்து அ ரொம்ப வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும் Sonyயோட எல்லா இதுவுமே அப்படின்ட்டு. ஆனா Canon வந்து நான் ஒன்ஸ் வந்து நான் இந்த Sony A7 லைக் நான் இப்போ கேமரா அப்கிரேட் பண்ணுறப்போ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. ஆ Canon எந்த அளவுக்கு வந்து நம்ம நெனச்சதோட டோட்டலி வேற மாரி இருக்கு. ஓகே. லைக் நான் ஏன் இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணேன், என்ன ஏதுன்றதெல்லாம் ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ பார்த்தீங்கன்னா, கேமராஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, Canonல வந்து லாஸ்ட் R5, R6, Mark II, 3 எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ Canon, Sony அப்படிலாம் சொல்ல வரல. இந்த பெர்ஸ்பெக்டிவ நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ப ஒரு பொருள் வாங்குறோம்னா, நம்ப அதோட ஈகோசிஸ்டம். நம்ப இப்போ வந்து ஃப்ளாஷ் போடுவோம். ஓகே. அதுக்கு லென்ஸ் வாங்குவோம். இப்போ இந்த இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு சொல்றேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஓகே. ஃப்ளாஷு இது அதுன்ட்டு எல்லாமே வாங்குவோம். ஃபில்டர்ஸ்லேருந்து எல்லாமே வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாரி வாங்குறோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது? நம்ம பட்ஜெட்ல ஃபிட் ஆகுதா? அப்படின்றத பொறுத்து தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஹோல் வீடியோவுமே இருக்க போது. மத்தபடி Canon ரொம்ப வேஸ்ட்டு. லைக் Canon வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. Sony தான் அப்படிலாம் சொல்ல வரல. Canon வந்து சூப்பர்ப் தான். ஆனா வந்து நான் ஏன் Sony சூஸ் பண்ணேன்றத பொறுத்து தான். ஓகே. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் Sonyல எனக்கு ரொம்ப புடிச்சது பார்த்தீங்கன்னா, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ். இதில இப்ப இந்த Sony A7 5ல பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஹியூமன் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஓகே. பயங்கரமா இருக்கு. அதே மாரி அந்த சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கா இருக்கட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த சினாரியோ சொல்றேன். ஒரு வெட்டிங்ல நீங்க இருக்கீங்க. ஓகே. பொண்ணு மாப்பிள்ளை எடுக்குறீங்க. இல்ல வந்து ஒரு போர்ட்ரெய்ட்ஸ் எடுக்குறீங்க. நடுவுல திடீர்னு யாருனா வந்துட்டாங்கன்னா, அத வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ற மாரி ஆயிடும். ஒன் செகண்ட். வெல் சாரி. ஒரு சின்ன ஒரு இதாயிடுச்சு. திருப்பி ரெஸ்யூம் பண்றேன். லைக் அதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்றோம். சப்ஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்றோம். இல்ல வந்து பிரைட் அண்ட் குரூம் யாருனா ஃபோக்கஸ் பண்றோம். நடுவுல வந்து யாருனா ஒருத்தவங்க வந்து எதனா எடுக்குறாங்க, இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் ஆகக்கூடாது. ஓகே. நீங்க நடுவுலயே போனா கூட ஸ்விட்ச் ஆகாது. அந்த மாரி வந்து சப்ஜெக்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, பக்காவா இருக்கு. அதே மாரி இது ஒரு ஹைப்ரிட். நான் என்னன்னா, ஃபோட்டோஸ் மட்டும் தான் இதுவரைக்கும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். உண்மையா சொல்லணும்னா. என்னோட பேஜ்லயே பாருங்க வீடியோஸ் அந்த அளவு இருக்காது. ஏன் வீடியோஸ் இருக்காதுன்னா, மோஸ்ட்லி வந்து வீடியோஸ்க்கு டைமும் இருக்காது. டைம் குடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து போர்ட்ரெய்ட்ஸ் லைக் வந்து சின்ன சின்ன வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த Sony ஹைப்ரிட் வாங்குனேன். இதுல வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பக்காவா இருக்கு. அதே மாரி S-Log Cineல நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பயங்கரமா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டேஜஸ் எல்லாமே. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து லென்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரொம்ப பக்காவாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, Sony வந்து எப்படி சொல்றது? இந்த ட்ராக்கிங் எல்லாமே சொல்றேன்ல. அதே மாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டைனாமிக் ரேஞ்ச். ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணாமயே அவ்ளோ பஞ்சியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி அதே மாரி வீடியோ ஃபீச்சர்ஸும் செம்மையா இருக்கு. அ மெயின் விஷயம் நான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஈக்கோசிஸ்டம். ஓகே. லென்ஸ் ஈக்கோசிஸ்டம். இப்போ நீங்க Canon யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து R6 Mark 3 எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ரைவலு. அது எல்லாமே பக்கா தான். ஓப்பன் கேட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு லென்ஸ் வாங்குறீங்கன்னா, Canon வந்து நான் லென்ஸ் சர்ச் பண்றேன். RF லென்ஸ் தான் இருக்கு. RF லென்ஸ் தான் மோஸ்ட்டா வந்து அது எவ்வளோ வரும்? லிட்டரலி 1,50,000 வருது. இப்ப நான் வந்து என்னோட பட்ஜெட் இதே நான் பண்றேன் அப்டின்னா, என் பட்ஜெட் ஆல்மோஸ்ட் வந்து 5,00,000 வந்துருது. இந்த செட்டப்ல. 5-6 லேக் கிட்ட கூட வந்துருது. ஆனா, இத வந்து நான் வந்து ஒரு 3,50,000லயே முடிச்சேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. தேர்ட் பார்ட்டி லென்சஸ்ல இத்தனைக்கும் மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Sonyல அ இதுதான் பண்ணுவாங்க. சிக்மா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. Sonyலயுமே வந்து நீங்க வந்து சிக்மால இது G மாஸ்டர் போட்டீங்கன்னா, ரிசல்ட் பக்காவா தான் இருக்கும்.
ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரொம்ப அக்யூரஸிலாம் பார்க்க வேணாம். 100% அக்யூரஸி பார்த்து நம்ம அப்படிலாம் இல்ல. ஒரு டீசென்ட் கூட சொல்ல மாட்டேன். சூப்பர்பாவே இருக்கு. நான் யூஸ் பண்ற லென்சஸ் லைக் தேர்ட் பார்ட்டி லென்சஸ். ஒண்ணும் இல்ல. மெய்கேவும், டேம்ரானும் தான் நான் யூஸ் பண்றேன். மெய்கே பார்த்தீங்கன்னா கொரியன் பிராண்டு. டேம்ரான் ஜப்பான். இதுவும் வந்து ஒண்ணும் லோக்கல் இது கிடையாது. மோஸ்ட்டா எல்லாரோட இதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப தான் எல்லாருமே வந்து சிக்மா ஸ்விட்ச் பண்றாங்க. நான் 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேட்டிவ் லென்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நேட்டிவ் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு எதனா தேர்ட் பார்ட்டி லென்சஸ் சிக்மா, டேம்ரானு, ஜெய்ஸ் அந்த மாரிலாம் போறோம்னா, அது என்னமோ அது என்ன இது லோக்கல் லென்ஸ் அப்படின்ற மாரி அவங்களோட தாட் இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இப்பலாம் முன்ன விட நெறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அ ஒ அ யூ சோனி ஜி மாஸ்டருக்கு ஈக்குவலாவே கொஞ்சம் ஓரளவுக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அந்த மாரி இருக்கு. ஆனா Canonல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லென்ஸ் ஈக்கோசிஸ்டமு இப்ப பேட்டரிலருந்து இப்ப எல்லாமே அதிகமாயிடுச்சு. பேட்டரி வந்து இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு ரூ. 5,000க்கு நான் செலவு பண்றேன். ரூ. 4,500 நான் ரூ. 4,500லே கிடைக்குது. அதுவே நான் வந்து Canonக்கு போறேன்னா, 7,000 வருது. லென்சஸ் தாங்க மெயினா எனக்கு இஷ்யூவே. லென்சஸ் வந்து சுத்தமா இப்போ வந்து நான் இப்ப அடுத்தடுத்து 1.2 இப்போ 1.4 8 எடுத்துட்டேன். 1.4, 1.2லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நம்ம அந்த காஸ்ட் இப்போ மோஸ்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கிட்டு Canon வாங்கிட்டு, கிட் லென்ஸ் மட்டும் வாங்கிட்டு, சிக்மா மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். மத்தபடி அடுத்த அப்கிரேட் வந்து போமாட்டாங்க. ஆனா இந்த Sony நீங்க எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில, நீங்க வந்து அப்கிரேட் நெறையா பண்ணலாம். உங்களுக்கு என்னங்க 20,000த்துல லென்சஸ் இருக்கு. 16,000த்துல லென்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பட்ஜெட்ல வேணுமோ, அது எல்லாமே இப்ப நான் சொல்ற அந்த பட்ஜெட் லென்சஸ் எல்லாமே, நீங்க ஃபோட்டோஸ் பக்காவா இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட் பண்ண போறீங்க. அழகா மோஸ்ட்டா போர்ட்ரெய்ட்ஸ் தான் எடுக்க போறீங்க. மூவிங் சப்ஜெக்ட் எடுக்க போறது இல்ல. ஆனா, இப்ப நான் சொல்றேன் இப்ப இப்ப கொஞ்சம் நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 40, 50, 60, 70, 80லாம் போறீங்கன்னா, வீடியோல வந்து அந்த பிரீத்திங் இஷ்யூஸ்லாம் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப சூப்பர்பா இருக்கு வீடியோல. ஸோ நீங்க வந்து ஃபோட்டோன்னா நீங்க கம்மியாவும் போய்க்கலாம். வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ ஹைப்ரிடா நீங்க போறீங்கன்னா வந்து 60லேயே நீங்க போயிடலாம். இது ஒரு விஷயம் உண்மையா. உங்களுக்கு Canonல இருந்து Sony ஸ்விட்ச் பண்றப்போ பெரிய ட்ராபேக் அந்த கான்ஸ் என்னவா இருக்கும்னா, ஆ மெனூஸ்லாம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகே. நீங்க கொஞ்சம் வந்து யூ கெட் யூஸ்ட் டூ இட். இப்ப தான் நான் வந்து நெறைய விஷயம் நான் வந்து கத்துட்ருக்கேன். உண்மைய சொல்லணும்னா கத்துட்ருக்கேன். அந்த மாரி தான் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதையும் நான் வந்து அடுத்தடுத்த செட்டிங்ஸு என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே. பட் இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, மெயினா இத வச்சு தான் நான் சொல்றேன். ஆ வேற எதுவுமே இல்ல. ஆ இந்த இதில பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நான் வந்து Sonyலயும் வந்து கான்ஸ் இருக்கு. Sonyல என்ன மோஸ்ட்டா நான் இது பண்றேன்னா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்ற மாரி நான் ரொம்ப கேள்விப்பட்டுருக்கேன். ஆ ஒரு சில டைம் ஃபீலும் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணி. அப்போ வந்து மெயினா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி குயிக்கா ட்ரெயின் ஆகும். இப்போ நான் வந்து அதெல்லாம் அப்ப என்ன செட்டிங்ஸ் என்ன ஏது எப்படின்னு பார்த்துட்டுருந்தேன். ஆ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆ கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி, பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவு செட்டிங்ஸ் நான் வச்சிருக்கேன். நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து பேட்டரீஸ் வந்து வருது, ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி இருக்கு, எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன். அதே மாரி ஹீட்டிங்க்கு நான் இன்னொரு ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லங்க. ஃபோன் கூலர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமா, யூஸ் பண்ணலாமான்ற மாரி நெனச்சிட்டுருக்கேன். அதையுமே நான் என்ன ஏதுன்ட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். வேற எதனா டாபிக்ஸ் நான் மிஸ் பண்றேன், இல்ல வேற எதனா சொல்லணும்னு நீங்க இது பண்றீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. ஓகே. திருப்பியும் ஒரு ரீகேப் போட்டுறேன். இப்ப நான் வந்து அ இந்த டாபிக்கோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா, Canon ஓவர் Sony. ஆ ஓகே. சாரி. இந்த டாபிக்கோட மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா, Sony ஓவர் Canonன்னு. அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸை பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து வைட் வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு. Sonyல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Canonல வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் லென்ஸ் சாய்ஸஸு ஆர்எஃப் தான். ஓகே. அதே மாரி நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கேமராவுக்குமே நீங்க மவுண்ட் போட்டு அந்த அடாப்டர் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அது ரிசல்ட் வந்து ஒரு 80% தான் வருது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு ஃபோட்டோஸ நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தோனே இந்த கண்ண பாருங்களேன், ஜூம் பண்ணி, அந்த கண்ல தெரிஞ்சிரும். நீங்க பிரிண்ட்லயே பார்த்தீங்கன்னா, அந்த கண் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் பிரிண்ட் போடுறப்ப அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. ஸோ நான் எப்பயுமே நான் வந்து அந்த ஐயை வச்சு தான் நான் வந்து கால்குலேட் பண்ணுவேன் எங்கே பண்ணுதுன்ட்டு. நீங்கள் கெனானில் வந்து அடாப்டர் போட்டு மோஸ்ட்டாக அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி ரியல் டைம் பார்த்தது. நான் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஐ ஃபோக்கஸ் தான் ஆகும். ஆனால் என்னன்னா, முன்னாடி கை இருந்துச்சுன்னா கையை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கையில் இருக்க பேங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். இது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன். அதனால தான் வந்து கெனான் போடணும்னா நான் ரிலேட்டிவ் லென்சஸ் போடுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப தான் நான் சோனி ப்ரிஃபர் பண்ணேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இப்போ இது கூட நான் வாங்கின டேம்ரானு இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி அதோட எண்ட் ரிசல்ட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். வேறு இந்த மாதிரி வீடியோஸு வேறு என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.